தமிழ்வாணன் அவர்கள் எழுதிய மணிமொழி நீ என்னை மறந்துவிடு மர்ம நாவல் பகுதி 3. மணிமொழியின் வாழ்வில்தான் எத்தனை புயல்! 17 வயது பெண் சந்திக்கும் பிரச்சினைகளா இவை? தங்கராசுவின் கள்ளத்தனம், முத்தழகுவின் அன்பு, இடையில் தகப்பனின் கவலை, என்ன செய்ய போகிறாள் அவள்? பார்க்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்கள். விடிந்தது. முத்தழகு பத்திரிகையுடன் மாடியில் உட்கார்ந்திருந்தான். மாடியில் எப்போதும் முத்தழகு தனியாகத்தான் இருப்பது வழக்கம். காரணம், அவன் அப்பா அம்மா இருவரும் வயதானவர்கள். அவர்களால் மாடி படிகளில் ஏற முடியாது. பாவை காஃபி மட்டும் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு போய்விடுவாள். சாப்பிட கீழே போய்விடுவான் முத்தழகு. அதனால் எப்போதும் முத்தழகு மாடியில் தனியாகத்தான் இருப்பான். பத்திரிகையை ஆழ்ந்து படித்து கொண்டிருந்த முத்தழகு மாடி படிகளில் எவரோ ஏறி வரும் ஓசை கேட்டு தன் பார்வையை திருப்பாமல் பத்திரிகையே படித்து கொண்டிருந்தான். காரணம், பாவை காஃபி கொண்டு வருவாள் என்பது பழகி போன ஒன்று. படிகளில் ஏறி மாடிக்கு வந்தவள் நாற்காலியில் உட்கார்ந்து பத்திரிகை படித்து கொண்டிருந்தவனிடம் காஃபி கோப்பையை நீட்டினாள். பத்திரிகையை படித்து கொண்டே தட்டை விட்டுவிட்டு கோப்பையை மட்டும் எடுத்து அதில் இந்த காஃபியை கொடுத்துவிட்டு காலி கோப்பையை தட்டில் வைத்துவிட்டு, பாவை, அண்ணியை பற்றி நான் சொன்னது நினைவில் இருக்கட்டும் என்றான். அப்போதும் அவன் பார்வை பத்திரிகையில்தான் இருந்தது. நான் பாவை இல்லை. முத்தழகின் கையில் இருந்த பத்திரிகை கீழே விழுந்தது. அவன் நிமிர்ந்து பார்த்தான். எதிரே காலி கோப்பையுடன் நின்று கொண்டிருந்தது மணிமொழி. திடுக்கிட்டு பின் வியப்புற்று எழுந்த முத்தழகு, அண்ணி நீங்களா? மன்னித்து கொள்ளுங்கள் அண்ணி, எப்போதும் பாவைதான் காஃபி கொண்டு வருவாள், அவள்தானாகும் என்று நினைத்து சொல்லிவிட்டேன், பொறுத்துக்கங்க என்றான். நான் பொறுத்து கொள்ள வேண்டிய அளவுக்கு நீங்கள் என்ன பிழை செய்து விட்டீர்கள்? நீங்கள் வந்தது தெரியாது, உங்களை பாவைன்னு நினச்சிட்டேன். அதனால் என்ன? நான் வரும்போதே நான் தான் வரேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? ஓடி வந்து மாடிப்படியிலே உங்ககிட்ட இருந்த காஃபி கப்பையை வாங்கிக்கிட்டு உங்களை அனுப்பியிருப்பேன். ஏன், நான் மாடிக்கு வரக்கூடாதா? வரக்கூடாது அப்படின்லாம் இல்லை, தேவையில்லாத தொல்லை தானே. பெண்களுக்குரிய வேலையை செய்வது பெண்களுக்கு என்றுமே தொல்லையாக இருக்காது. அது சரி அண்ணி, பாவைக்கு என்ன வந்தது? உங்களிடம் காஃபியை அனுப்பிவிட்டு அவள் என்ன செய்கிறாள்? அவள் அனுப்பவில்லை, நான் தான் வந்தேன். அப்படியா? நான் உங்களுக்கு என்ன அண்ணி செய்யணும் சொல்லுங்கள். உங்களுக்கு எதுவானாலும் செய்ய நான் காத்திருக்கிறேன். நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளாவிட்டால் சொல்லுகிறேன். இதுவரைக்கும் நீங்கள் எதுவும் தப்பு செய்யலையா அண்ணி? இனிமேலும் பண்ண மாட்டீங்க. நான் எதையும் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். மனம் திறந்து சொல்லுங்கள். இதுவாக இருந்தாலும் சொல்லலாமா? ஓ, சொல்லலாமே. பத்திரிகை வந்தால் அந்த பத்திரிகையை என் கண்களுக்கு படாமல் நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்து விடுகிறீர்களே, அது ஏன்? நான் தினசரி பத்திரிகை படிக்கும் பழக்கம் உள்ளவள். தின பத்திரிகை படிக்காவிட்டால் எனக்கு எதுவுமே ஓடாது. அதுவும் இப்போது பல செய்திகளை பத்திரிகையிலே படிக்க வேண்டியவளாக இருக்கிறேன் என்று கொஞ்சம் மனம் திறந்தே சொன்னாள் மணிமொழி. ஐயோ, கொடுக்கக்கூடாது என்றெல்லாம் இல்லை அண்ணி. தின பத்திரிகையில் கணவனை இழந்த பெண்களை பற்றி அடிக்கடி செய்தி வருகிறது. அந்த செய்திகளை நீங்கள் படித்தால் உங்கள் மனம் புண்படுமே என்பதற்காகத்தான் பத்திரிகை உங்கள் கண்களில் படாமல் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றாள் முத்தழகு. அதை சொல்லும்போது அவனுக்கும் குரல் அடைத்தது. ஆனால் இதை கேட்டதும் அவள் தனக்குள்ளே சிரித்து கொண்டாள். ஆனால் அவள் வெளியே முகத்தை என்று துக்கப்படுபவளைப் போல வைத்து கொண்டாள். சோக குரலில் சொல்லுவதைப் போல, அதுக்காக பத்திரிக்கையை படிக்காமல் இருக்க முடியுமா? சரி அண்ணி, இனிமேல் நீங்கள் பத்திரிக்கையை படித்து முடித்த பிறகு தான் நான் படிப்பேன். என்னை பற்றி பாவையிடம் ஏதோ சொன்னதாக சொன்னீர்களே, அது என்ன? அது வேண்டாம் அண்ணி. சரி, வேண்டாம், அதை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீங்கள் எப்போ திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள்? அண்ணி, நீங்கள் ரொம்ப துணிச்சலானவங்க தான் அப்படிங்கிறத இந்த கேள்வியிலிருந்தே தெரிஞ்சு கொள்ளுகிறேன். என் துணிவை உங்களிடம் காட்டுவதற்காக நான் இந்த கேள்வியை கேட்கவில்லை. கேடு ஒன்றை தவிர்ப்பதற்காகத்தான் இப்படி சொல்கிறேன். அப்படியா? நான் இப்போது திருமணம் செய்து கொள்ள போவது கிடையாது அண்ணி. எனக்கு அந்த எண்ணமே கிடையாது. சரி, போகட்டும். யாரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னாது சொல்லலாம் இல்லையா? இல்லை அண்ணி, எந்த பெண்ணையும் நான் இதுவரையும் என் மனதில் நினைத்து பார்த்ததே கூட கிடையாது. நான் இப்போதுதான் வந்தவள் என்றாலும் பெண் ஒருத்தி இதை சொல்லக்கூடாது. உங்களுக்காகத்தான் நான் இதை சொல்ல வேண்டியிருக்கிறது. சிவகாமியை நீங்கள் திருமணம் செய்து கொள்வதாயிருந்தால் தங்கத்துறையோடு அவள் பழகுவதை நிறுத்த வேண்டும்.
அண்ணி, அவளை என் மனதில் நினைச்சு கூட பார்த்ததே கிடையாது. அவளை நான் திருமணம் செய்து கொள்வது என்பது என்றுமே நடக்க முடியாத ஒன்று. அண்ணி, என்னை மணந்து கொள்ளப் போகிறவள் எங்கே இருக்கிறாளோ என்றான் முத்தழகு. இதை கேட்டதும் மணிமொழி தன் இரு கண்களையும் மூடிக்கொண்டு மௌனமாக நின்றாள். சட்டென்று கிளம்பி கீழே சென்று விட்டாள். மறுநாள் காலை மணிமொழி எழுந்தாள், கதவை திறந்தாள். அவள் காலடியிலே பத்திரிகை கிடந்தது. எடுத்தாள், படித்தாள். 4ஆம் பக்கத்தில் அவள் எதிர்பார்த்த அந்த செய்தி இருந்தது. பம்பாய் மலபார் ஹில்ஸில் கேசவதாஸ் என்பவர் அவர் பங்களாவில் சுடப்பட்டு கிடந்த செய்தி ஏற்கனவே வந்த செய்தியாகும். அவர் பங்களாவில் அவர் தனியாக சுடப்பட்டு கிடந்ததால் அவரை சுட்டு கொன்றவர் யார் என்பது இன்னும் தெரியாமல் இருந்தது. இந்த கொலை வழக்கு தொடர்பாக போலீசார் துலக்கிய துப்பில் வாடகை கார் ஓட்டி ஒருவரும் மருதநம்பி என்ற வயதான ஒருவரும் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தனர். மருதநம்பி என்பவர் நேற்றிரவு தப்பி ஓடிவிட்டார். தலை மறைவாக இருக்கும் அவரை போலீசார் இரவு பகலாக தேடி வருகிறார்கள். கார் ஓட்டி காவலிலேயே இருக்கிறான். மருதநம்பி கிடைத்தால்தான் மர்மம் விளங்கும் என்று போலீசாரால் கருதப்படுகிறது. எப்படியும் மருதநம்பியை பிடித்து விடுவோம் என்று போலீசார் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த செய்தியை படித்ததும் மணிமொழிக்கு கண்களை இருட்டி கொண்டு வந்தது. கதவை தாளிட்டு விட்டு கட்டிலில் படுத்துக்கொண்டு குமுறி குமுறி அழுதாள். மருதநம்பி எப்படி கைது செய்யப்பட்டார்? கேசவதாஸ் சுடப்பட்டு கிடந்ததை பார்த்தவள் மணிமொழி. அந்த செய்தியை சொல்லும்போது அப்பா வீட்டில் தான் இருந்தார். அப்படி இருக்கும்போது அப்பா எப்படி கேசவதாஸை சுட்டு கொண்டிருக்க முடியும்? ஒருவேளை மணிமொழி வீட்டை விட்டு புறப்பட்டதும் அவரும் வீட்டை விட்டு புறப்பட்டு போய் கேசவதாஸை சுட்டு கொன்றுவிட்டு மணிமொழிக்கு முன்னால் வீடு திரும்பி விட்டாரா? மருதநம்பி ஒரு நாளும் இந்த செயலை செய்திருக்க முடியாது. அப்படியானால் மருதநம்பி காவலிலே இருக்கலாமே, ஏன் தப்பி ஓடுகிறார்? மணிமொழி துக்கத்தை அடக்கி கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள். தான் கதவை திறந்து கொண்டு வெளியே போகாவிட்டால் பாவை வந்து கதவை தட்டுவாளே என்று பயந்த மணிமொழி கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். பத்திரிகை அவள் போட்ட இடத்தில் எப்படியே கிடந்தது. மணிமொழி நேராக சமையல் அறைக்கு போனாள். அங்கே பாவை இல்லை. கூடத்துக்கு வந்தாள். அங்கே மாமியாரும் இல்லை. வெளியே வந்தாள். அங்கே மாமனார் இல்லை. மாடிக்கு போனாள். அங்கே முத்தழகு இல்லை. எல்லாரும் எங்கே? மணிமொழி மாடியை விட்டு கீழே இறங்கி வந்ததும் எதிரே இருந்த அறையை பார்த்தாள். அது மாமனாருடைய அறை. அந்த அறையில் தான் எல்லாருமே இருந்தார்கள். மாமனார் படுக்கையில் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்தார். அவர் தம் நினைவு இழந்து மயக்கமடைந்து படுக்கையில் கிடந்தார். மணிமொழி அவர் அருகில் சென்று பார்த்தாள். டாக்டர் எழுந்து நின்று மணிமொழியின் மாமியாரிடம், இரத்த கொதிப்பு, நல்ல ஓய்வு வேண்டும், நல்ல உணவு வேண்டும், அவர் மனம் மகிழ்ச்சியோடு இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள், நான் போய் மருந்து அனுப்புகிறேன் என்றார். மாமியார் அழுது கொண்டே தலையை அசைத்தாள். டாக்டர் புறப்பட்டார். முத்தழகு டாக்டரின் பையை கையில் எடுத்துக்கொண்டு பின்னால் சென்றான். வெளியே கார் புறப்படும் ஓசையை கேட்டது. முத்தழகுவை பார்த்து கொண்டே நின்றிருந்தாள் மணிமொழி. அப்பாவை பிரிந்து வந்தது போல முத்தழகையும் பிரிந்து நாம் எங்காவது சென்று விடுவது தான் நல்லது. அவர் அண்ணி அண்ணி என்று அழைக்கும் போதெல்லாம் நமக்கு இதயமே பிளந்து விடுவது போல் இருக்கிறதே. என்றைக்கும் உண்மை நிலையானது. ஒரு நாளைக்கு உண்மை தெரிந்த பிறகு நாம் எப்படி மற்றவர்கள் முகத்தில் விழிப்பது? எந்த காலத்திலும் இந்த காரணத்தை கொண்டும் நாம் இந்த வீட்டிலே தங்கி இருக்க முடியாது. இன்றைக்கு இந்த வீட்டை விட்டு போய்விட்டால் என்ன? இன்றைக்கேவா? மாமனார் நினைவிழந்து கிடக்கிற இந்த நேரத்தில் நாம் வெளியேறலாமா? நம்மை காணோம் என்ற செய்தி மாமனாருக்கு தெரிந்தால்? இப்படி கண்டதையெல்லாம் நினைத்து கொண்டிருந்த மணிமொழியின் மனம் கலங்கி நின்றது. ஒரு வாரத்திற்கு பிறகு ஒரு நாள் இருட்டிவிட்ட வேளை. மாமனாரையும் மணிமொழியும் தவிர வேறு எவருமே வீட்டில் இல்லை. மாமனார் நலம் பெறுவதற்காக கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய குழந்தை இளங்கவோடு போய்விட்டாள். மாமியார் கூட துணைக்கு பாவையும் போயிருந்தாள். முத்தழகு மருந்து வாங்க கடைக்கு போயிருந்தான். தோட்டக்காரன் வீட்டுக்கு போய்விட்டான். வீட்டில் மாமனாரை தவிர வேறு யாருமே இல்லை என்ற எண்ணம் மணிமொழிக்கு மனதை தட்டி எழுப்பியது. மாமனார் அவர் அறையில் படுத்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் உடல் நலம் கொஞ்சம் குணம் பெற்றுத்தான் இருக்கிறது. அவர் மட்டும் தனியாக இருக்கும் இந்த நேரத்தில் அவரிடம் போய் உண்மைகளை எல்லாம் சொல்லிவிட்டு எல்லாரும் வருவதற்குள் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டால் என்ன? ஆமாம், நல்லதொரு வாய்ப்பு இது. இந்த வாய்ப்பை ஏன் பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்று மணிமொழியின் மனம் திடீரென்று முடிவு செய்தது. படுத்து கிடந்த மணிமொழி உடனே எழுந்து கூடத்துக்கு வந்தாள். இருட்டு. சமையல் அறைக்கு போனால் இருட்டு. மாமனார் படுத்து கிடந்த அறைக்கு போனால் இருட்டு. ஐயம் கொண்ட மணிமொழி தனக்கு பக்கத்தில் சுவரில் இருந்த சுவிட்சை போட்டு பார்த்தால் விளக்கு எரியவில்லை.
ஓ, மின்சாரமே இல்லை. அதனால்தான் வீடு முழுவதும் இருண்டு கிடக்கிறது. மின்சாரம் பழுதுபட்டிருக்கும், எங்காவது கொஞ்ச நேரமானால் மின்சாரம் வந்துவிடும் என்று தன்னை தேற்றி கொண்ட மணிமொழி மாமனார் படுத்து கிடந்த அறை கதவை இன்னும் கொஞ்சம் நன்றாக திறந்து பார்த்தாள். மாமனார் அந்த பக்கம் ஜன்னலை பார்த்து கொண்டு படுத்து கிடப்பது ஜன்னல் வழியாக தெரிந்த நிலவின் மங்கிய வெளிச்சத்தில் தெரிந்தது. அவருக்கு பக்கத்தில் போய் பார்த்து மாமா என்று அழைப்போமா என்று எண்ணிய மணிமொழி மாமனாருக்கு அருகில் போவதற்காக ஒரு காலை எடுத்து முன்னால் வைத்தாள். அப்போது டங் என்று அடுத்த அறையில் ஓசை கேட்டது. அந்த ஓசையை கேட்டதும் மணிமொழி அப்படியே நின்று விட்டாள். எப்போதும் பூட்டி கிடக்கும் அடுத்த அறையில் ஓசையா? எப்படி வரும்? அடுத்த அறை மாமனாரின் அறை. அந்த அறையில்தான் பெட்டகம் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் குடும்பத்தில் பல சொத்துக்கள் அந்த அறையில் இருக்கின்றன. அந்த அறையில் ஓசையா? வீட்டில் வெளிச்சம் வேறு இல்லாத இந்த நேரத்தில்? மணிமொழி பரபரப்பு கொண்டாள். திறந்த கதவை சாத்தி விட்டு அடுத்த அறைக்கு ஓடினாள். எப்போதும் பூட்டி கிடக்கும் அந்த அறையின் கதவிலே பூட்டை காணோம். ஒரு கதவு கொஞ்சம் திறந்திருந்தது. மணிமொழி மனம் படப்படக்க அந்த கதவை கொஞ்சம் திறந்து பார்த்தாள். அறைக்குள்ளே இருட்டு. மணிமொழி அறை விளக்கை போடுவதற்காக சுவிட்ச் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து சுவிட்சை போட்டால் விளக்கு எரியவில்லை. மணிமொழி திரும்பினாள், ஓடினாள். தன் அறைக்கு போய் பேட்டரி லைட்டை எடுத்துக்கொண்டு வந்தாள். அவளுக்கு பெருமூச்சு வாங்கியது, முகமெல்லாம் வியர்த்து விட்டது. அவள் அந்த அறை கதவை திறந்து லைட்டை நேராக பிடித்து கொண்டு லைட்டின் சுவிட்சை அழுத்த போனாள். அப்போது அவள் அருகில் அவளுக்கு தெரியாமல் கதவோரத்தில் நின்று கொண்டிருந்த ஒருவன் பழிச்சென்று அவள் கையில் இருந்த லைட்டை பறித்து கொண்டு அவளை பிடித்து உள்ளே தள்ளினான். மணிமொழி உள்ளே போய் விழுந்தாள். அடுத்த வினாடி அவன் கதவை சாத்திவிட்டு வெளியே ஓடிவிட்டான். கீழே தரையில் விழுந்த மணிமொழிக்கு கண்களை இருட்டி கொண்டு வந்தது. இருந்தாலும் சமாளித்து கொண்டு எழுந்து வெளியே ஓடி வந்தாள். அவள் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்ததும் நல்ல வெளிச்சம் இருந்தது. வெளி விளக்குகளெல்லாம் நன்றாக எரிந்து கொண்டிருந்தன. வெளி விளக்குகளெல்லாம் நன்றாக எரிந்து கொண்டிருக்கும் போது வீட்டில் உள்ள விளக்குகள் எதுவும் எரியாததற்கு காரணம் இப்போது மணிமொழிக்கு விளங்கிவிட்டது. மணிமொழி படிகளை விட்டு கீழே இறங்கினாள், ஓடினாள். வெளி கதவை தாண்டி கொண்டு தெருவுக்கு வந்தாள். தெரு ஓரத்தில் மரத்தொடியில் இருளில் நின்று கொண்டிருந்தது ஒரு கார். பங்களாவில் இருந்து ஓடியவன் அந்த காரில் ஏறினான். கார் பறந்தது. மணிமொழி தெருவில் இறங்கி விரைவாக நடந்தாள். தெரு மூலைக்கு வந்ததும் அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு வாடகை காரில் ஏறிக்கொண்டாள். கார் பறந்தது. மணிமொழி சென்று கொண்டிருந்த வாடகை கார் கடற்கரை ஓரமாக ஒரு இடத்தில் நின்றது. அதை பார், அந்த 4வது வீடு தான். அங்கே கொண்டு போய் காரை நிறுத்து என்றாள் மணிமொழி. எந்த வீடுமா? அதோ அந்த கார் நிற்கிது, எந்த வீடு தான்? அந்த காரை தானே நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நாம் புறப்பட்ட நுங்கம்பாக்கத்திலிருந்து தான் அந்த காரும் புறப்பட்டது. அந்த காரை எப்படியும் பிடிச்சிடணும் என்று நினச்சேன், பிடிச்சிட்டேன். போ, அந்த காருக்கு பின்னால் போ, நம்ம காரை நிறுத்து. கார் நின்றதும் காரை விட்டு கீழே இறங்கி, கொஞ்சம் இரு, இந்த வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அந்த வீட்டு வாசல் படியில் ஏறினாள். கதவை தட்டினாள். கதவு திறந்தது. கதவு திறந்தவள் ஒரு கிழவி. இருட்டில் தனக்கு எதிரே நிற்பது ஒரு பெண் என்பது மட்டும் அந்த கிழவிக்கு தெரிந்தது. ஐயா இருக்கிறாங்களா? மேலே மாடியில் இருக்காரு. உங்களை பார்க்க உங்களுடன் படித்த தோழி ஒருத்தி வந்திருக்கிறாள் என்று போய் ஐயாவிடம் சொல்லுங்கள். வாடகை கார் காத்திருக்கிறது. நான் ஐயாவை பார்த்துவிட்டு உடனே போக வேண்டும். என்னடி பெண்ணே, நீ என்ன போய் மாடி ஏற சொல்கிறிய? இந்த வயசில் என்னால் மாடி ஏற முடியுமா? மேலே ஐயா மட்டும்தான் இருக்கிறாரு, நீயே போய் பாரு. சரி என்று சொல்லிவிட்டு மணிமொழி போனாள். மணிமொழி உள்ளே போனதும் கிழவி கதவை சாத்தி தாளிட்டாள். மணிமொழி மாடி படிகளில் ஏறி மேலே வந்து பார்த்தபோது அவன் இருட்டில் திறந்த வெளியில் கடலை பார்த்து நின்று கொண்டிருந்தான். மணிமொழி கொஞ்ச நேரத்துக்கு இருளிலேயே நின்று கொண்டு கடலையே பார்த்து கொண்டிருக்கும் அவனையே பார்த்தாள். நிலவு நேரமானதால் வெளிச்சம் இருந்தது. மௌனமாக நின்று கொண்டிருந்த மணிமொழி ஒரு முடிவுக்கு வந்து சுவரில் இருந்த சுவிட்சை போட்டால் எங்கும் வெளிச்சம். விளக்கை போட்டதும் படிச்சென்று அவன் தன் கைப்பையிலிருந்து துப்பாக்கி எடுத்து நீட்டி பிடித்து கொண்டு திரும்பி பார்த்தான். மணிமொழி நின்று கொண்டிருந்தாள், பதுமை போல. மணிமொழி நீயா என்று கேட்டுக்கொண்டே துப்பாக்கியை பைக்குள் போட்டுக்கொண்டே மணிமொழிக்கு அருகில் வந்தான். ஆமாம் தங்கத்துரை, மணிமொழி தான் வந்திருக்கிறேன். மணிமொழி, உனக்கு நான் என்ன செய்யணும் சொல்லி? எது வேணாலும் செய்கிறேன். எது வேணாலும் செய்வீங்களா? எது வேணாலும் செய்வேன். நம்பு மணிமொழி. என்ன அப்படின்னா, என்னோட மாமனாரின் பெட்டகத்திலிருந்து இங்கே எடுத்துக்கிட்டு வந்தீங்களே தோல் பை, அதை தாங்க. ஓ, முடியாது மணிமொழி. தங்கதுரை, பையை தந்துருங்க, நான் போகணும். நான் பையை எடுத்துகிட்டு வந்தேன்னு உனக்கு எப்படி தெரியும்? தங்கதுரை, நீங்கள் நினைப்பது போல் நான் ஒன்றும் அப்படி அசடுலாம் கிடையாது. உனக்கு எப்படி தெரியும் நான் தான் அந்த பையை எடுத்துக்கிட்டு வந்தேங்கிறது? சொல்லு மணிமொழி.
வீட்டில் நானும் மாமனாரும் மட்டுமே இருக்கும் வேலை பார்த்து நீங்கள் வந்து கரண்ட்டை கட் பண்ணிவிட்டு ஏற்கனவே நீங்கள் போட்டிருந்த திட்டத்தின்படி மாமாவின் பெட்டகத்தை உடைத்து பையை எடுத்துக்கொண்டு என்னை தள்ளிவிட்டு ஓடுனீங்க. இருட்டாக இருந்தாத அது வரைக்கும் நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியல. நான் வெளியே ஓடி வந்து பார்த்தேன். அப்போது தெரு ஓரத்தில் மரத்தடியில் இருளில் நின்று கொண்டிருந்த காரில் நீங்கள் ஏறினீர்கள். கார் கதவை நீங்கள் திறந்தபோது காருக்குள் விளக்கு எரிந்தது. அந்த வெளிச்சத்தில் உங்களையும் உங்கள் கையில் இருந்த பையையும் நான் நல்லா பார்த்துட்டேன். ஓ மணிமுடி, நீ கெட்டிக்காரி. இல்லை தங்கதுரை, நான் கெட்டிக்காரியாக இருந்தால் என் அப்பாவை தவிக்க விட்டு சென்னைக்கு தனியாக நான் வந்திருக்க மாட்டேன். தவறு மணிமொழி, தவறு. பம்பாயில் நீ உன் அப்பாவோடே இருந்திருந்தால் நீயும் கைது செய்யப்பட்டிருப்பாய். நீ இங்கு வந்ததால் தான் தப்பி திரிகிறாய். சரி, இதுதான் என் வீடு என்பது உனக்கு எப்படி தெரியும் மணிமொழி? உங்கள் காரை தொடர்ந்து வந்ததால் தெரியும். இல்லாவிட்டால் உங்கள் வீடு எங்கே இருக்கிறது என்பது எனக்கு எப்படி தெரியும்? ஓ என்று சொல்லிவிட்டு திரும்பி நடந்து சென்று முன்பு நின்று கொண்டிருந்த இடத்திலேயே நின்று கொண்டு மௌனமாக திரும்பவும் கடலை பார்த்தான். மணிமொழியும் மெல்ல நடந்து சென்று அவன் அருகில் போய் நின்று கொண்டு, கொடுங்க பைய, வாடகை கார் காத்து கொண்டிருக்கிறது, நான் போகணும். பைய தர முடியாது மணிமொழி. அந்த பையில் அவன் நான் வீட்டை விட்டு போக மாட்டேன். அந்த பையில் என்ன இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. அந்த பைக்குள் என்ன இருந்தாலும் சரி, அந்த பையை எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துல கொண்டு போய் நான் வைக்கணும். அந்த பைக்குள்ளே என்ன இருக்கிறதுன்னு தெரிஞ்சு நீ கண்டிப்பாக சந்தோஷப்படுவ. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. அந்த பைக்குள் இருப்பவை எல்லாம் வைர நகைகள். எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பையை இப்போ இப்படி கொடுங்க. லட்சத்துக்கு மேல் பெருமானம் உள்ள நகைகளை கொண்டு வருவதற்காக நான் எத்தனை நாள் திட்டம் போட்டேன் தெரியுமா மணிமொழி? அட, பிறருடைய நகைகளை பற்றி நீங்கள் நினைக்கிறதே தப்பு. தப்பு என்று தெரிந்துதான் நான் இந்த குற்றத்தை செய்தேன். இந்த நகைகளை எடுத்துக்கொண்டு வருவதில் உங்களுக்கு யாராவது உதவி செஞ்சாங்களா? இல்லை மணிமொழி, எவருமே எனக்கு உதவி செய்யவில்லை. நானாக திட்டம் போட்டு நானாக வேலை செஞ்சு நானாக தான் கொண்டு வந்தேன். அப்படின்னா இந்த நகைப்பையை என்கிட்ட கொடுத்துருங்க. இதில் உங்களுக்கு என்ன தடை? உங்களோடு யாராவது இந்த திரு பணியில் சேர்ந்திருந்தால் அவர்கள் பங்கு கேட்பார்கள். எவருமே சேராத போது உங்களுக்கு என்ன தொல்லை? பேசாமல் பையை என்னிடம் தந்து விடலாமே. மணிமொழி, இந்த பையை வாங்கிட்டு போகிறதுல உனக்கு என்ன அக்கறை? சில நாட்கள் நான் அவர்களுடைய சோற்றைத்தானே தின்று வருகிறேன். ஓ, நன்றி உணர்ச்சியா? பெண்களுக்கு வேண்டியது கற்புக்கு அடுத்தபடியாக அதுதானே. சரி, ஒப்புத்துக்கிறேன். நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த பையை கேட்கிறாயா? இல்லை, கொஞ்சம் சுயநலமும் உண்டு. உனக்கா மணிமொழி? உனக்கா சுயநலம்? ஆமாம் தங்குதுரை, எனக்கும் சுயநலம் உண்டு. சுயநலமற்றவர்கள் இங்கே இருக்க மாட்டார்கள். இமயமலையில் தான் இருப்பார்கள். உன் சுயநலம் என்ன இதிலே? என் சுயநலமா? கேட்டுக்கொள்ளுங்கள் என் சுயநலத்தை. நகைப்பையை காணோம் என்றவுடன் என்னைத்தான் எல்லாரும் ஐயம் கொள்ளுவார்கள். அப்புறம் நான் திருடியாகி விடுவேன். திருடி என்ற பெயரோடு என்னால் வாழ முடியாது தங்கதுரை. தங்கதுரை திரும்பி மணிமொழியை பார்த்து, மணிமொழி, நீ என்ன உதவி கேட்டாலும் பண்ணுறேன், பையன் மட்டும் கேட்காத. மணிமொழி அழுது விட்டாள். தங்கதுரை, நீங்கள் என்ன உதவி கேட்டாலும் பண்ணுறேன், பையன் மட்டும் கொடுத்துடுங்களேன். இது கேட்டு தங்கதுரை ஏமாந்தான். மறுபடியும் திரும்பி நின்று வானத்தை பார்த்தான். மழை விழும் போல் இருந்தது. தங்கதுரை, நேரமாகிறது, என்னை அனுப்பி வையுங்கள், மழை வருகிறது. தங்கதுரை மணிமொழிக்கு அருகில் வந்து, மணிமொழி, நீ என்னை மன்னிச்சிடு, என்னால் கட்டாயம் பைய தர முடியாது. தர முடியாதா என்று கேட்டு குரலை கடுமையாக்கி கொண்டாள் மணிமொழி. தர முடியாது. வாதம் தொடர்ந்தது. தரத்தான் வேண்டும். தருவதால் எனக்கு ஒரு நன்மையும் இல்லையே. எனக்கு நன்மை உண்டே தங்கராசு. உன் நன்மையை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை மணிமொழி. உங்கள் நன்மையை பற்றி உங்களுக்கு கவலை உண்டு அல்லவா? உண்டு. அப்படியானால் தந்து விடுங்கள். தராவிட்டால்? தங்கத்துரை, சொல்லத்தான் வேண்டுமா? சொல்லு, கவலை இல்லை. பையை நீங்கள் என்னிடம் தராவிட்டால் பம்பாயில் இருக்கும் உங்கள் முதலாளிக்கு எழுதுவேன். முதலாளிக்கு தெரிந்தால் நீங்கள் சுடப்படுவீர்கள். மணிமொழி, நீ நிறைய தெரிஞ்சு வச்சிட்ருக்க மணிமொழி. இல்லைன்னா உங்களை இவ்வளவு துணிஞ்சு பின்பற்றி வந்திருக்க மாட்டேன் தங்கராசு. வந்தது நல்லது தான். எப்படி? பையில் இருக்கும் வைர நகைகளை நாம் 2 பேருமாக எடுத்துக்கொள்ளுவோம். நான் ஒப்புதல் தராவிட்டால்? நீ ஒப்புதல் தராவிட்டால் என்று பேசிக்கொண்டே
மழையில் நனைந்து கொண்டே அங்கும் இங்கும் உலாவினான் தங்கத்துரை. பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண முடியாமல் கொட்டும் மழையில் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருந்ததை கண்ட மணிமொழி திறந்த வெளியில் தங்கத்துரையிடம் வந்து நின்று மழையில் நனைந்து கொண்டே, பூனையாக நிற்கும் இந்த என்னை புலியாக மாற்றாதீர்கள் தங்கத்துரை. உண்மைதான் மணிமொழி, உண்மைதான். வா, பையை தருகிறேன் என்று கையை நீட்டினான். அவன் கையை பிடித்து கொள்ள, நீங்கள் முன்னால் போங்க, நான் பின்னால் வரேன். அப்போதும் தங்கத்துரை ஏமாந்தான். சரி என்று சொல்லிவிட்டு திரும்பி நடந்தான். பின்னாலேயே மணிமொழி நடந்தாள். மாடி படிகளில் இறங்கி கொண்டிருந்த தங்கத்துரை திடீரென்று திரும்பி நின்று, இந்த பையை திருப்பி கொண்டு போய் இருந்த இடத்தில் வைத்து விட்டால் நீ நல்லவளாகி விடலாம் என்று நினைக்கிறாயா? பலனை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. என்னுடைய செஞ்சோற்று கடன் இது, இதை நான் செய்தாக வேண்டும். தங்கத்துரை திரும்பி படிகளில் இறங்கினான். பின்னாலேயே மணிமொழியும் இறங்கினாள். திடீரென்று தங்கத்துரை திரும்பி நின்று, மணிமொழி, நான் ஒன்று கேட்குறேன், பதில் சொல்லுவியா? சொல்லக்கூடியதாக இருந்தால் சொல்லுகிறேன். இல்லை, என்னுடைய முதலாளி பற்றியெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? உங்கள் முதலாளி யார், அவர் எங்கே இருக்கார், என்ன செய்கிறாரு, எல்லாமே எனக்கு தெரியும். அவ்வளோதான் தெரியுமா? இன்னும் தெரியும். அவர் செய்யும் செயலில் ஒரு பெரிய கூட்டமே பங்கு கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் நீங்களும் ஒருவர் என்றும் எனக்கு தெரியும். உண்மைதான் மணிமொழி, உனக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு திரும்ப படிகளில் இறங்கினான். இறுதி படியில் கிழவி நின்று கொண்டிருந்தாள். தங்கத்துரை அவளை பார்த்து, ஆயா, இந்த அறை சாவியை எடுத்து வா என்று பக்கத்தில் படியோரத்தில் இருந்த அறையை சுட்டி காட்டினான். கிழவி உள்ளே போய் சாவி எடுத்து வந்து தங்கத்துரையிடம் கொடுத்தாள். சாவியை வாங்கி கொண்டே, வெளி கதவு தாளிட்டு இருக்கிறதல்லவா? பூட்டியிருக்கிறது. ஆனால் சும்மா யாரோ கதவை தட்டி கொண்டே இருக்கிறார்கள். எனது, சும்மா யாரோ கதவை தட்டி கொண்டு இருக்கிறார்களா? பதறி போய் கேட்டான். பதற வேண்டாம் தங்கத்துரை, வாடகை காரோட்டி தான் கதவை தட்டி கொண்டிருப்பான். நான் வந்து ரொம்ப நேரமாயிடுச்சுல, மழை வேற, அதனால தான் கதவை தட்டி கொண்டிருக்கிறான் என்றாள் மணிமொழி. இருந்தாலும் இந்த அறையை திறப்பதற்கு முன்னால் கதவை தட்டுவது யார் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். தங்கத்துரை விறுவிறுவென்று நடந்தான். கதவு கருகில் வந்து நின்றான். எவரோ படப்படவென்று கதவை தட்டினார்கள். தங்கத்துரை தாழை திறந்தான். கதவை திறந்தான். வெளியே யாருமே இல்லை. யாருமே இல்லையே என்று திரும்ப பூட்டிவிட்டு தங்கத்துரை கிழவியை பார்த்தாயா, நீ போய் அந்த வெளி கதவருகில் நில், எவர் கதவை தட்டினாலும் திறக்காதே. ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு கிழவி போய்விட்டாள். கிழவி போனதும் தங்கத்துரை அறைக்குள் புகுந்து கொண்டு, வாமணிமொழி, இல்லை, நான் இங்கே நிற்கிறேன், நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க என்று அறை கதவை பிடித்து கொண்டு வெளியிலே நின்றாள். சரி என்று சொல்லிவிட்டு தங்கத்துரை அறை விளக்கை போட்டான். அறையில் ஒரு பெட்டகமும் 2 பெரிய பீரோக்களும் இருந்தன. தங்கத்துரை பெட்டகத்தை திறந்து பையை வெளியே எடுத்தான். பை அதே பைதான். இந்த மணிமொழி, வந்து பையை எடுத்துக்கொள், பைக்குள் நகைகள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறதா என்று பார்த்துக்கொள். மணிமொழி அறைக்குள் சற்று நுழைந்து பையை எடுத்து பையை திறந்து பைக்குள் நகைகளெல்லாம் இருக்கின்றனவா என்று பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது தங்கத்துரை திடீரென்று எழுந்து வெளியே ஓடி கதவை சாத்தி பூட்டி விட்டான். மணிமொழி அகப்பட்டு கொண்டாள் அறைக்குள்ளே. தங்கத்துரை பூட்டிய அறை கதவின் சாவியை தன் பைக்குள் போட்டுக்கொண்டு ஓடி வந்தான். கதவோரத்தில் கிழவி நின்று கொண்டிருந்தாள். ஐயா, வீட்டை பார்த்துக்க, நான் வெளியே போகிறேன், கதவை சாத்தி தாப்பா போட்டுக்க, நான் வர்ற வரைக்கும் கதவை திறக்காத, யார் வந்து தட்டுனாலும் திறக்காத என்று சொல்லிவிட்டு கதவை திறந்து கொண்டு கொட்டும் மழையில் வெளியே ஓடினான். கிழவி கதவை சாத்தி தாளிட்டு கொண்டாள். அறைக்குள் அகப்பட்டு கொண்ட மணிமொழி படபடவென்று கதவை தட்டி கொண்டே இருந்தாள். மணிமொழி தான் அடைப்பட்டதை பற்றி கொஞ்சமும் கவலை கொள்ளவில்லை. இந்த நேரத்துக்கு குழந்தை இளங்கவோடு கோயிலுக்கு போயிருக்கும் மாமியார் திரும்ப வந்திருப்பார். இந்த இருண்ட வேளையில் நான் வீட்டில் இல்லாமல் இருப்பதை பற்றி என்னை என்ன நினைப்பார்? மாமியார் கூட துணைக்கு போயிருந்த பாவை வீட்டுக்கு திரும்ப வந்ததும் என்னை தேடுவாளே. மருந்து வாங்க போயிருக்கும் இளையவர் மாமனார் படுத்திருக்கும் அறைக்கு போகும்போதோ மாடிக்கு போகும்போதோ அறை திறந்து கிடப்பதையும் நகைப்பை காணாமல் போனதையும் பார்த்திருப்பாரே. அதே நேரத்தில் நானும் அந்த வீட்டில் இல்லை என்பது அவருக்கு தெரிந்துவிடும். உடனே நகைகளை எடுத்துக்கொண்டு நான் தான் ஓடிவிட்டேன் என்று முடிவுக்கு வந்து விடுவார்களே. கள்ளி என்ற பட்டம் நமக்கு கிடைத்துவிட்டால் நாம் என்ன செய்வது? மணிமொழி மிக கவலை கொண்டாள். தனக்கு ஏற்பட்டிருக்கும் துன்பங்களை நினைத்தும் ஒரு சிறிதும் வருந்தாத மணிமொழி இளையவரான முத்தழகு தன்னை பற்றி தவறாக நினைத்து கொள்வாரோ என்று நினைத்தே அழுதாள்.
அவளது மனம் இப்படி சொன்னது. மறுமணம் சுதாரித்து கொண்டது. படபடவென்று கதவை தட்டினால் திடீரென்று கதவு திறந்து கொண்டது. தூக்கி வாரி போட்டது மணிமொழிக்கு. கதவு திறந்து கொள்ளும் என்று அவள் கருதவே இல்லை. கடமைக்காக கதவை தட்டி கொண்டிருந்த மணிமொழி கதவு திறந்ததும் திடுக்கிட்டாள். இருந்தாலும் அந்த நேரத்தில் அவள் சிந்திக்காமல் செயலில் இறங்கினாள். மெல்ல திறந்த கதவை நன்றாக திறந்து கொண்டு வெளியே வந்து பார்த்தால் யாருமே கிடையாது. கதவை திறந்தது யார் தெரியவில்லை. மணிமொழி கையில் நகைப்பையுடன் மெல்ல கால்களை எடுத்து வைத்து வாயில் கதவருகில் வந்தால் வாயில் கதவும் திறந்தே கிடந்தது. சுற்று முற்றும் பார்த்தால் யாராவது இருக்கிறார்களா என்று. யாருமே இல்லை. அப்படியானால் அந்த கதவை திறந்தவர் தாம் யார்? இந்த வாசல் கதவையும் தான் திறந்து வைத்திருக்கிறார்கள். மணிமொழி தப்பி வெளியே செல்ல வேண்டும் என்பதற்காகவே யாரோ செய்த மாதிரி அல்லவா இருக்கிறது. இந்த வீட்டில் இருக்கும் கிழவி எங்கே? கிழவி வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டாளே. மணிமொழி வெளியே தலை நீட்டி தெருவை பார்த்தால் மழை கொட்டு கொட்டு என்று கொட்டியது. தெருவிலேயும் யாருமே இல்லை. காரும் இல்லை. மணிமொழி தன் உடல் நனைவதை பற்றி கொஞ்சமும் கவலை கொள்ளாமல் வந்து நனைந்து கொண்டே பார்த்தால் ஒரு கார் கூட கிடையாது. வாடகை கார்காரன் வாடகை பணத்தை கூட வாங்காமல் போய்விட்டானே. சரி, போகட்டும். இப்போது இந்த கொட்டு மழையில் நாம் எங்கே எப்படி போவது? எப்படியாவது இந்த இடத்தை விட்டு போய்த்தான் ஆக வேண்டும். இனி சிந்திக்கவோ தாமதிக்கவோ நேரமில்லை என்று எண்ணிய மணிமொழி வெளி கதவை சாத்திவிட்டு படிகளில் இறங்கி கொட்டும் தெருவில் வேகமாக நடந்தாள். அப்போது அதே கதவை திறந்து கொண்டு ஒரு உருவம் வெளியே வந்து கதவை சாத்திவிட்டு படிகளில் இறங்கி கொட்டும் மழையில் தெருவில் நடந்தது மணிமொழியை பின்பற்றி. மணிமொழி நடந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு பின்னால் அவளுக்கு தெரியாமல் அந்த உருவம் அவளை தொடர்ந்து சென்றது. மணிமொழி கையில் நகைப்பையுடன் பங்களாவுக்கு திரும்பிய போது பங்களா இருளில் மூழ்கி கிடந்தது. பங்களாவின் வாயில் பக்கத்தில் காவல் காப்பன் உட்கார்ந்திருந்தான். மணிமொழி பங்களாவுக்கு பின்பக்கம் தோட்டத்துக்கு ஓரமாக வந்து நின்று பார்த்தால் எந்த ஓசையும் இல்லை, எவரும் இல்லை. மழை கடுமையாக இல்லை என்றாலும் கொஞ்சம் பெய்து கொண்டுதான் இருந்தது. மணிமொழி தெப்பமாக ஊறி போயிருந்தாள். மணிமொழி உள்ளே போக வேண்டுமென்றால் சிறு கட்டை சுவரில் ஏறி குதித்துதான் போக வேண்டும். பெண் ஒருத்தி மழையில் இருளில் சுவர் ஏறி குதிப்பதா? மணிமொழி அஞ்சவில்லை. சுவர் ஏறி குதித்து உள்ளே போய்விட வேண்டியதுதான் என்று முடிவு செய்தாள். கையை சுவரின் மேல் வைத்தாள். சுவரில் இருந்த குழிகளில் விரல்களை வைத்து சுவரை பிடித்து கொண்டு சுவரில் ஏறி தோட்டத்துக்குள் குதித்தாள். குதித்ததும் நகைப்பையை எடுத்துக்கொண்டு நடந்து கதவுக்கு அருகில் வந்தாள். கதவு திறந்தே கிடந்தது. எப்போதும் சாத்தி தாளிடப்பட்டிருக்கும் தோட்டத்து கதவும் திறந்தே கிடக்கிறதே. மணிமொழி அச்சத்துடன் உள்ளே நுழைந்து கொண்டு கதவை தாளிட்டாள். வெளியே மழை பிடித்து கொண்டது. மழை கையில் பையுடன் விளக்கு எரிந்து கொண்டிருந்த பின்கட்டுக்கு வந்தாள். பின்கட்டில் தூணில் சாய்ந்து கொண்டு முத்தழகு நின்று கொண்டிருந்தான். முத்தழகை கண்டதும் மணிமொழியின் கையில் இருந்த பை கீழே விழுந்து விட்டது. பை கீழே விழுந்ததும் பைக்குள் இருந்த வைர நகைகள் சிதறின. முத்தழகு மணிமொழிக்கு அருகில் வந்து, அண்ணி, முதல்ல போய் நீங்கள் உடை மாற்றிக்கிட்டு மாடிக்கு என்னோட ரூமுக்கு வாங்க என்றான். மணிமொழி அங்கே நின்று கொண்டிருந்தாள். முத்தழகு கொஞ்சம் கடுமை கலந்த குரலில், போங்க அண்ணி, போய் உடை மாற்றிக்கொண்டு மாடிக்கு என் அறைக்கு வாங்க, போங்க. மணிமொழி மெல்ல அந்த இடத்தை விட்டு போனாள். மணிமொழி மெல்ல அந்த இடத்தை விட்டு போனதும் முத்தழகு தரையில் சிந்தி கிடக்கும் வைர நகைகளை பார்த்தான். அந்த வைர நகைகளை பார்த்ததும் அவன் கண்கள் கலங்கின. காரணம், அந்த வைர நகைகள் அனைத்தும் குடும்பத்தின் பூர்வீக நகைகள். மிகவும் பழமையான விலை உயர்ந்த அந்த நகைகளை அப்பாவும் அம்மாவும் விழிப்புடன் கவனத்துடன் காத்து வந்தார்கள். பெட்டகத்துக்குள்ளே பாதுகாப்புடன் இருக்க வேண்டிய பழம்பெரும் நகைகளாகிய இந்த நகைகள் இப்படி சிதறி கிடக்கிறதே. அம்மாவும் அப்பாவும் எந்த துக்கத்தை வேண்டுமானாலும் தாங்கிக் கொள்வார்கள். வீட்டில் இருக்கும் பூர்வீகமாக பழம்பெரும் நகைகளை இழக்கின்ற துன்பத்தை மட்டும் அவர்களால் தாங்க முடியாது. நல்ல வேளையாக வீட்டை விட்டு வெளியே போன வீட்டு நகைகள் திரும்ப பாதுகாப்புடன் வந்துவிட்டனவே. முத்தழகு ஒவ்வொரு நகையாக எடுத்து பைக்குள் போட்டதும் பையை நன்றாக மூடி பையை கையில் எடுத்து கொண்டான். நடந்தான் பெட்டகம் இருந்த அறையை நோக்கி. அப்பா அறை வந்தது. கதவு சாத்தி இருந்தது. அதனால் அப்பா நன்றாக அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார் என்பது தெரிந்தது. கையில் நகைப்பையுடன் வந்த முத்தழகு சாத்தியிருந்த அந்த கதவை திறந்தான். உள்ளே போனான். விளக்கை போட்டான். பின் பெட்டகத்துக்கு அருகில் போய் பெட்டகத்தை திறந்தான். பெட்டகத்திற்கு முன்பு அந்த கைப்பை இருந்த இடத்திலேயே பையை வைத்தான். பெட்டக கதவை சாத்திவிட்டான். கால் சட்டை பைக்குள்ளிருந்து வேறு ஒரு பூட்டை எடுத்தான். பூட்டினான். சாவியை பைக்குள் போட்டுக்கொண்டான்.
மாடி படி இருக்கும் இடத்துக்கு வந்தான். மாடிப்படிகளில் ஏறி மாடிக்கு வந்தான். வந்ததும் விளக்கை போட்டுவிட்டு சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கொண்டான். அண்ணி வருவாளே இப்போது? கொஞ்சம் நேரம் ஆயிற்று. படிகளில் எவரோ ஏறி வரும் ஓசை கேட்டது. முத்தழகு அறை விட்டு வெளியே வந்து பார்த்தான். விடியும் போது கட்டவிழ்க்கும் மல்லிகை போல வெள்ளை சேலையுடன் மாடி படிகளில் வந்து கொண்டிருந்தாள் மணிமொழி. நிலவு வெளிச்சத்தில் அவளை பார்க்கும்போது முத்தழகின் முகம் சிவந்தது. மணிமொழி மாடிக்கு வந்தாள். வந்தவள் அறைக்குள் நுழையாமல் கதவு ஓரத்திலேயே நின்று கொண்டாள். வெகு நேரம் கதவு ஓரத்திலேயே நின்று கொண்டிருந்த மணிமொழி திரும்பி படிக்கட்டை நோக்கி மெல்ல நடந்தாள். அதை கண்ட முத்தழகு அறையை விட்டு வெளியே வந்து அண்ணி என்று மெல்ல கூவினான். வீசிய மெல்லிய காற்று முத்தழகின் மேல் பட்டது. எனக்கு இப்படி நினைத்த நேரெல்லாம் குளித்து பழக்கம் உண்டு, அதனால் என் உடம்புக்கு எதுவும் வராது என்றாள் அவள். ஈரப்புடையவையின் இருக்கிறீர்களே என்று அவன் சொன்னதனால். உள்ள வாங்க அண்ணி. முத்தழகு சற்றென்று கதவை சாத்தினான். கதவை சாத்தியதும் தாளிட்டான். மணிமொழிக்கு அருகே வந்தான். அண்ணி, நீங்களே இப்படி பண்ணலாமா? மணிமொழி தாளிடப்பட்ட கதவை ஒரு தரம் பார்த்தாள். பிறகு மாறிப்போன முத்தழகின் முகத்தை ஒரு தரம் பார்த்தாள். பார்த்துவிட்டு அஞ்சாமல் அவனை பார்த்து, இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் என் கேள்விகள் சிலவற்றிற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். நகை பையை இருந்த இடத்திலேயே வைத்து விட்டீர்களா? ஆமாம், முன்பு அந்த நகைப்பை இருந்த இடத்தில் எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துல வச்சுட்டேன். நகைப்பை காணாமல் போனது இந்த வீட்டில் யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது அண்ணி. பெட்டகத்துக்குள் நகைப்பையை வைத்து பெட்டகத்தையும் பூட்டி அந்த அறையையும் பூட்டி விட்டீர்களா? ஆமாம் அண்ணி, பெட்டகத்தில் நகைப்பை எந்த இடத்தில் இருந்ததோ அதே இடத்தில் வைத்து பெட்டகத்தை பூட்டி அறை கதவுக்கு பூட்டை போலவே வேறை பூட்டை போட்டு எல்லாவற்றையும் முன்பு இருந்தது போலவே சரிப்படுத்தி விட்டேன். காலையில் அப்பா எழுந்து வழக்கம் போல அந்த அறை கதவை திறக்கலாம், பார்க்கலாம். நடந்தவை எதுவுமே யாருக்குமே தெரிய வாய்ப்பு கிடையாது. காலையில் எழுந்தவுடன் எல்லாரும் எப்போதும் போல உங்களுடன் நடந்து கொள்வார்கள். நீங்களும் எப்போதும் போல எல்லாரிடத்திலும் நடந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சி உங்களையும் என்னையும் தவிர வேறு யாருக்குமே தெரியாது அண்ணி என்று சொல்லிவிட்டு முத்தழகு மணிமொழிக்கு மிகவும் நெருங்கி அருகில் வந்து நின்றான். முத்தழகு கொஞ்சம் துக்கம் கலந்த குரலில், அண்ணி, நீங்களே இப்படி செய்யலாமா? மணிமொழி நிமிர்ந்து முத்தழகை பார்த்தால். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. மணிமொழி அழுவதை கண்டதும் முத்தழகு துடிக்கிட்டான். உங்கள் கணவரான என் அண்ணன் இறந்து போய்விட்டார். அவருக்கு வாரிசான என் மகன் எங்கள் 2 பேரை தவிர பங்குக்கு வேற யாருமே கிடையாது. ஆகையால் சொத்துக்கள் அனைத்தையும் 2 பங்காக பிரிக்க வேண்டியது தான். அப்படி சொத்துக்கள் அனைத்தும் 2 பங்காக பிரிக்கப்படும் போது இளங்கோ பங்குக்கு கிடைக்கும்படி செய்து விடுகிறேன் அண்ணி. இளங்கோ பங்குக்கு அந்த நகைகள் அனைத்தும் கிடைத்துவிட்டால் அப்புறம் அந்த நகைகள் மணிமொழியின் நகைகள் தாமே. அப்படி செய்வதில் சிக்கல் ஏதாவது ஏற்படும் போல இருந்தால் அண்ணி, நான் சொல்லுவதை நம்புங்கள். என் பங்கில் ஒரு பகுதியாக அந்த நகைகள் அனைத்தையும் வாங்கி அந்த நகைகள் அனைத்தையும் அப்படியே உங்களுக்கு தந்து விடுகிறேன். அந்த பையில் உள்ள நகைகள் அனைத்தும் இனி உங்கள் நகைகள்தான், மணிமொழியின் நகைகள்தான் என்றான் உறுதியான குரலில். இதை கேட்டதும் மணிமொழி தன் கைகள் இரண்டாலும் தன் முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். சின்ன பிள்ளை போல அழும் மணிமொழியை பார்த்ததும் முத்தழகின் கண்கள் கலங்கின. அவன் அண்ணி என்று தடுமாறும் குரலில் கூறிக்கொண்டே முகத்தை மூடிக்கொண்டிருக்கும் மணிமொழியின் கரங்களை எடுக்கப் போனான். அப்போது படபடவென்று யாரோ கதவை தட்டும் ஓசை கேட்டது. முத்தழகு பட்டென்று விலகி நின்று கதவை பார்த்தான். சட்டென்று முகத்தை துடைத்து கொண்டு கதவோரத்தில் ஒளிந்து கொண்டாள் மணிமொழி. முத்தழகு தன்னை சரிப்படுத்தி கொண்டு கதவை திறந்தான். பார்த்தான், வெளியே யாருமே இல்லை. கொஞ்சம் வெளியே வந்து கூட முழுவதும் பார்த்தான், யாரையும் காணோம். படிகளை எட்டி பார்த்தான், யாருமே இல்லை. திரும்பி வந்தான். அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தி, யாருமே இல்லை அண்ணி என்று சொல்லிக்கொண்டே மீண்டும் தாளிட போனான். அப்போது அருகில் இருந்த மணிமொழி வந்து, தாளிடாதீர்கள், யாரோ வந்து கதவை தட்டிய பிறகு இங்கு நான் உங்கள் அறையில் இந்த நேரத்தில் இருப்பது சரி கிடையாது என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியே வந்தாள். முத்தழகும் அவளை தடுக்கவில்லை. மணிமொழி மெல்ல நடந்து படிக்கட்டுக்கு வந்து படிகளில் இறங்கினாள். அவளையே அமைதியுடன் பார்த்து கொண்டிருந்த முத்தழகு அவள் மறைந்ததும் கதவை சாத்தி தாளிட்டுவிட்டு ஜன்னல் கதவை திறந்தான். சாரல் அடித்தது. இன்னும் மழை பெய்து கொண்டிருந்தது. அவன் மனதிலும் சஞ்சலம் நிறைந்திருந்தது. சிவகாமியின் வீடு முத்தழகின் வீட்டுக்கு அடுத்த வீடு. இவளை முத்தழகின் அண்ணன் அரசுக்கு மனம் முடிக்க வேண்டும் என்று முயற்சி நடந்து கொண்டிருந்த போதுதான் அரசு இறந்துவிட்ட செய்தி வந்தது. செய்தி வந்ததும் திருமண பேச்சு நின்று போனது.
இப்போது மறுபடியும் சிவகாமியை முத்தழகுக்கு திருமணம் செய்துவிட வேண்டும் என்ற பேச்சு கிளம்பியது. சிவகாமியின் அப்பா அவர் அறையில் சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கொண்டு ஏதோ ஒரு பத்திரிகையை படித்து கொண்டிருந்தார். சிவகாமி அம்மாவால் பேசாமல் இருக்கவே முடியாது. சும்மா தொணவென்று பேசிக்கொண்டே இருப்பாள். என்னோட அண்ணன் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாரே, எத்தனை தடவை நீங்கள் போய் பார்த்தீங்க? 3 தடவை போய் பார்த்தேன், அது போதாதா? இப்படி சிவகாமியின் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பேச்சு தொடங்கியது. அடுத்த வீட்டில் இருக்கிறாங்க எங்கள் அண்ணன். அடுத்த வீட்டில் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது என்னோட அண்ணனை 3 தடவை தான் போய் பார்த்தேன்னு சொல்கிறீங்களே, பின்ன எத்தனை தடவை போய் பார்க்கணும்? ஒரு நாளைக்கு ஒரு 4-5 தடவையாவது பார்க்க வேணாமா? உங்களுக்கு தான் வேலை ஒன்றும் இல்லையே, போய் பார்த்தா தான் என்ன? சரிதான், எனக்கு வேலை எதுவும் இல்லை என்பதை என் மைத்துனரிடம் போய் நானே காட்டிக்கொள்ள வேண்டுமாக்கும். இதில் என்ன கௌரவம் இருக்கிறது? நம்மை பற்றி எதுவும் தெரியாதவர் அண்ணன்? தெரிந்தவர்தான். அதனால்தான் உன் பெண்ணை அவர் மகன் அரசுவுக்கு செய்ய முடியாமல் போயிற்று. அரசு நம் பெண்ணை வேண்டாம் என்று சொன்னால் அதற்கு என் அண்ணா என்ன செய்வார்? அவன் நம் பெண்ணை வேண்டாம் என்று சொன்னது நல்லதாக தான் போயிடுச்சு. சிவகாமி அவனுக்கு திருமணம் செய்திருந்தால் அவளும் இப்படி மணிமொழியைப் போல தான் வந்து நின்றிருப்பாள். அரசு இவ்வளவு சீக்கிரத்தில் போய் சேருவான் என்று நான் நினைக்கவே இல்லை. சரிங்க, அதை பற்றி பேசி என்ன பயன்? இப்போது என்னை என்ன செய்ய சொல்லுகிறாய் நீ? சின்னவன் முத்தழகு நம் பெண்ணை திருமணம் செய்வது பற்றி என் அண்ணனிடம் போய் பேசுங்களேன். இந்த தையிலாவது திருமணத்தை முடித்து விடுவோம். அவர் இரத்த கொதிப்பில் படுக்கையில் இருக்காரு. மூத்தவனை இழந்து கவலையில் கிடக்கிறாரு. அவர்கிட்ட போய் திரும்பவும் திருமண பேச்சை எப்படி பேசுறது? உன்னுடைய நிலைமை நல்லா இருக்குது, அவங்க நிலைமை நல்லா இல்லையே. நிலைமைகளையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் திருமணம் நடந்தார் போல தான். உங்களுக்கு கொஞ்சம் கூட மூளையே கிடையாது. இருந்திருந்தால் உன்னையும் கல்யாணம் செய்து கொண்டிருக்க மாட்டேன், இந்த சிவகாமி பெண்ணையும் பெற்றிருக்க மாட்டேன். இதைத்தான் நீங்கள் 100 தடவை சொல்லிவிட்டீர்களே என்று சொல்லிக்கொண்டே எழுந்த அம்மா அப்பாவின் காது கருகில் வந்து, உங்களுக்கு சொன்னால் தெரிய மாட்டேங்குது, உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் என் அண்ணன். அவர் இருக்கும்போதே இந்த திருமணம் நடந்தால்தான் நல்லது. அவருக்கு பிறகு இந்த குடும்பத்தில் தொடர்பு கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை தெரிகிறதா? அப்பா கையில் இருந்த பத்திரிகை கீழே போட்டுவிட்டு, நீ சொல்லுவது உனக்கு புரியுதா பாரு. உன் அண்ணன் நீண்ட நாளைக்கு இருக்கட்டும். நீ நினைக்கிறது மாதிரி அவர் சீக்கிரம் போயிடுவாரணும். அவர் போகிறதுக்குள்ளே உன்னோட மகளை நீ அவர் மகனுக்கு சிறப்போடு திருமணம் செய்து வைத்து விடுகிறாய் என்று வைத்துக்கொள்வோம். திருமணம் முடிந்ததும் உங்கள் அண்ணன் போயிட்டா அவருக்கு பிறகு சிவகாமியின் மாமியார் சிவகாமியை கரிச்சு கொட்ட மாட்டாங்களா? நான் சொல்கிறத கேளு. இருப்பது ஒரே பொண்ணு. ஆகையினாலே உன் மூளையெல்லாம் இதில் செலவழிக்காமல் சிவகாமிக்கு யாரை பிடிக்குதோ அவனுக்கு அவளை திருமணம் செஞ்சு கொடு. வீணா அவள் வாழ்க்கையில் விளையாடாதே. முத்தழகு இருக்கும்போது வேற ஒரு மாப்பிள்ளையை பற்றி நினைக்க எனக்கு மனசே இல்லைங்க. எனக்கு மட்டும் முத்தழகை விட்டுட்டு வேற ஒருத்தனை நினைக்க முடியுதா என்ன? அப்போது சிவகாமி உள்ளே வந்து, அப்பா, தங்கதுரை ஒரு சினிமா எடுக்க போகிறார், அதில் நான் தான் கதாநாயகி. கதாநாயகிக்கு அப்பா அம்மா வேண்டாமா? எங்களையும் சேர்த்துக்கொள்ள சொல்லு. நாங்கள் வந்து உனக்கு அப்பா அம்மாவாக நடிக்கிறோம் என்று சின்னத்துடன் சொல்லிக்கொண்டே துண்டை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டார். அப்பா, மெய்யா சொல்லுங்கள், நீங்களும் அம்மாவும் நடிக்கிறதுனா நான் ஏற்பாடு பண்ணுறேன்ப்பா. தங்கத்துறை நான் சொல்கிறத மறுக்கவே மாட்டார். அவன் எப்படி மறுப்பான்? பணமெல்லாம் சேர்ந்த பிறகு தான் நீ சொல்லுவதை அவன் மறுப்பான். அது வரைக்கும் நீ சொல்கிறத அவன் மறுக்க மாட்டான். ஆமாப்பா, நீங்கள் சொன்ன உடனே எனக்கு நினைப்பு வருது. நான் கதாநாயகியாக நடிக்கணும்னா 50,000 ரூபாய் அவர் கொடுக்கணுமாப்பா. சரிதான், நீ கதாநாயகியாக நடிப்பதற்கு 50,000 ரூபாய், உங்கள் அம்மாவாக நடிப்பதற்கு ஒரு 10,000 ரூபாய், நான் அப்பாவாக நடிக்கிறதுக்கு ஒரு 10,000 ரூபாய், மொத்தம் 70,000 ரூபாய். உங்கள் அம்மா தான் லட்சக்கணக்கத்தில் பெட்டகத்தில் வச்சுருக்காளே, வாங்கிக்கிட்டு போய் உங்கள் அம்மாவுக்கும் நிறைய வேலை, அதனால் ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே கால் ஷீட்டெல்லாம் தர முடியும்னு சொல்லிக்கொண்டே திரும்பி பார்க்காமல் அறையை விட்டு கோபமாக வெளியேறினார் சிவகாமியின் அப்பா. தாயின் போக்கும் மகளின் போக்கும் பிடிக்காததால் அப்பா அறையை விட்டு வெளியேறிவிட்டார். அப்பா போன பிறகு சிவகாமியின் தாயும் பேச தொடங்கினார்கள். அம்மா, அப்படின்னா நான் சினிமாவில் நடிக்க அப்பா பணம் தரமாட்டாரா? நீ என்னடி இன்னும் குழந்த மாதிரி நடிப்பதற்கு எல்லாரும் பணம் வாங்குவாங்க, நீ பணம் கொடுக்குறேங்கிற? பணம் கொடுத்து நடிக்கும் வழக்கத்தை இன்னைக்கு தான் நடி அம்மா முதல்ல உங்ககிட்ட கேட்குறேன். எனக்கோ அப்பாவுக்கோ இந்த தங்கத்துறையினுடைய பேச்சை பிடிக்கலம்மா, கொஞ்சம் ஒதுங்கித்தான் பாரேன்.
சிவகாமி ஜன்னல் வழியாக வெளியே பச்சை மரங்களை பார்த்து கொண்டே, அம்மா, எனக்கு தங்கத்துறையிடம் ஈடுபாடெல்லாம் கிடையாதம்மா. உன்னிடம் சொல்லலாமோ என்னவோ. அம்மா, பெரிய அத்தான் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்றே என் மனம் பேசுகிறது அம்மா. இதை சொல்லும்போது அவள் தன் கண்களை மூடிக்கொண்டாள். அம்மா சிவகாமியை திருப்பி, சிவகாமி, உனக்கு மூளை தடுமாறிவிட்டதா என்ன? இல்லையம்மா, நான் நினைவோடு தான் இருக்கிறேன். என் மனம் சொல்லுவதை உன்னிடம் நான் சொல்லுகிறேன், அவ்வளவுதான். அம்மா, பெரியத்தான் உயிரோடு திரும்பி வருவார்னு என்னோட உள் மனசு அடிக்கடி சொல்கிறதுனால நான் தங்கத்துறையுடன் எப்போதுமே விழிப்போடு தான் அம்மா பழகி வருகிறேன். சிவகாமி, தங்கத்துறையோடு நீ விழிப்போடு பழகி வருவது எனக்கு மகிழ்ச்சி. இருந்தாலும் தங்கத்துறையோடு பழகுவதையே நீ விட்டுட்டினா அதை விட ரொம்ப மகிழ்ச்சியம்மா எனக்கு. இல்லையம்மா, எனக்கு இருக்கும் இந்த மனநிலையில் நான் தங்கத்துறையோடு பழகாவிட்டால் எனக்கு மூளை கலங்கி விடுமம்மா. இதன் பொருள் என்ன சிவகாமி? பொருளா? அவள் கையில் இருந்த புத்தகத்தில் இருந்த ஒரு புகைப்படம் விழுந்தது. அந்த புகைப்படம் யாருடையது? அந்த புகைப்படம் அரசுவினுடையது. பெரியத்தான் அரசுவினுடையது. அரசு புகைப்படம் சிவகாமியின் புத்தகத்தில். அம்மா அந்த புகைப்படத்தை எடுத்து சிவகாமியிடம் கொடுத்துக்கிட்டே, உன் போக்கு எனக்கு பிடிபடவில்லை சிவகாமி. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்கிறது. அம்மா, நானா எதுவுமே செய்யலம்மா. பெரிய தனக்குத்தானே என்னை முதல்ல திருமணம் செய்து கொடுக்க போவதாக சொன்னீர்கள். உடனே அவர் என் மனதிலே வந்துவிட்டாரம்மா. இன்னும் கூட அவர் என் மனதில் தான் இருக்கிறார். இந்த புத்தகம் அவருடையதம்மா. அவர் தான் படிக்க சொல்லி இந்த புத்தகத்தை என்னிடம் தந்தார். அவர் அறையில் இருந்த இந்த புத்தகத்தை எடுத்து நான் கொண்டு வந்து வைத்தேன். அந்த புகைப்படம்தான் அம்மா இது. அம்மா குழப்பத்தோடு அவளை பார்த்து அவள் தலையை தடவி கொடுத்துவிட்டு வெளியே போனாள். அம்மா போனதும் தங்கத்துறை வந்தான். தங்கத்துறையை பார்த்து சிவகாமி, வாருங்கள் தங்கத்துறை, வந்து நேரமாயிற்றா? இல்லை சிவகாமி, இப்போது தான் வந்தேன். அப்பா வெளியே இருப்பாரே? ஆமாம், உட்காந்துருக்காரு. என்னை பார்த்தாரு, ஒன்றுமே சொல்லலை, நான் வந்துட்டேன். அப்படியா? அப்படித்தான் என்று சொல்லிக்கொண்டே அங்கே கிடந்த நாற்காலி ஒன்றில் அமர்ந்தான். சிவகாமி, படம் எடுக்கிறதுக்கு 50,000 ரூபாய் பணம் கேட்டேனே, அப்பா கிட்டே சொன்னியா? சொன்னேன் தங்கத்துறை, அப்பாவுக்கு சினிமாவில் எல்லாம் அக்கறை இல்லை. நான் தான் உனக்கு சொன்னேனே, பெரியவர்கள் வேண்டாம் என்று தான் சொல்லுவார்கள். அப்பா வேண்டாம் என்றால் அப்புறம் நீ எப்படி ஸ்டார் ஆவது? எனக்கும் கொஞ்சம் ஸ்டார் ஆகணும்னு ஆசை முன்னாடி வரை இருந்துச்சு தங்கத்துறை. ஆனால் அம்மாவிடம் பேசிய பிறகு எனக்கு அந்த ஆசை குறைந்து விட்டது. அப்படியா என்று பின்புறமாக கரங்களை கட்டிக்கொண்டு சிந்தனையுள் ஆழ்ந்தான் தங்கத்துறை. பிறகு சற்று நேரம் கழித்து, சிவகாமி, அப்புறம் முடிவு? நான் நடிகையாகலாமா வேண்டாமா என்று முடிவு செய்து கொள்கிறேன் முதலில். அப்புறம் பணத்தை பற்றி சிந்திக்கலாம் தங்கத்துறை. அப்படியா? ஆமாம் தங்கத்துறை, கொஞ்ச காலம் கொடுங்கள் நான் முடிவுக்கு வருவதற்கு. நான் நடிகையாவது என்று நானே முடிவு செய்துவிட்டால் எப்படியும் 50,000 ரூபாய் உங்களுக்கு ஏற்பாடு செய்து தருகிறேன். அதுவும் சரிதான் என்று சொல்லிவிட்டு, அப்படியானால் நான் வரட்டுமா? போய் வாருங்கள். சிவகாமி, உன் கையில் இருக்கும் புத்தகம் என்ன புஸ்தகம்? கொடு, நான் பார்க்கிறேன். மன்னிக்க வேண்டும் தங்கத்துறை என்று சொல்லிக்கொண்டே சட்டென்று அறையை விட்டு வெளியே போய்விட்டாள். தங்கத்துறை அங்கேயே முறைத்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். சிவகாமி அறையை விட்டு வெளியே போன பிறகு அங்கேயே நின்று கொண்டிருந்த தங்கத்துறை அறையை விட்டு வெளியே வந்தான். வெளியே சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கொண்டிருந்த சிவகாமியின் அப்பா படிகளில் இறங்கும் தங்கத்துறையை பார்த்து கொண்டிருந்தார். அப்பா, நீங்கள் ஒரு கோழை. தங்கத்துறையை பார்த்து இந்த வீட்டுக்கு இனிமேல் வராதே என்று சொல்ல துணிவில்லையே உங்களுக்கு? போய் தங்கத்துறையை பார்த்து இனிமேல் இந்த வீட்டு வாசல் படியை மிதிக்காதே என்று சொல்லுங்களப்பா, போங்கள். சிவகாமியின் உள் மனம் இப்படி கேட்க துடித்தது. அப்பா எழுந்திருக்கவே இல்லை. அப்படியே சாய்வு நாற்காலியில் சாய்ந்தபடியே படிகளில் இறங்கும் தங்கத்துறையை பார்த்து கொண்டே இருந்தார். தங்கத்துறை திரும்பி பார்க்காமலே நடந்து சென்றான், மறைந்தான். சமையல் அறையில் பணிப்பெண் பாவையோடு நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்த மணிமொழி இருட்டி விட்டதால் தன் அறைக்கு வந்தாள். அறைக்குள் வந்ததும் அறை கதவை சாத்தி தாளிட்டு கொண்டாள். நேற்றிரவு மாடியில் முத்தழகை தனியாக கண்டு பேசிய பிறகு அவளுக்கு அமைதியே இல்லை. அந்த மாடியில் இரவில் கண்டதற்கு பிறகு முத்தழகை முடிந்தவரை பார்க்காமல் இருக்க முயன்றாள் மணிமொழி. கதவை சாத்திட்டு தாளிட்டு கொண்டதும் கட்டிலுக்கடியிலே இருந்த மாண்டு போன இளங்கோ தாயின் பெட்டி எடுத்து தன் இடுப்பில் செருக்கியிருந்த சாவியை கொண்டு அந்த பெட்டியை திறந்தாள். இறந்து போன மணிமொழியின் பெட்டியை இப்போது மணிமொழி திறப்பது 2வது தடவை.
ஊரிலிருந்து வந்ததும் இளங்கோ பால் பருகும்போது பாலை சட்டையெல்லாம் கொட்டி கொண்டு விட்டான் என்று மாமியார் குழந்தை இளங்கோவை மணிமொழியிடம் கொடுத்து சட்டையை மாற்ற சொன்னால், பெட்டியை சாவி இல்லாததனால் குழந்தையின் சட்டையை மாற்ற முடியாது தவித்த மணிமொழி குழந்தை சட்டை எடுப்பதற்காக பெட்டியை திறந்தாள். பெட்டிக்குள் மேலாக கண்ணாடி போட்ட புகைப்படம் இருந்தது. அந்த புகைப்படத்தை பார்த்ததும் மணிமொழியின் ரத்தம் உறைந்தது. கொஞ்சம் சமாளித்து கொண்ட மணிமொழி ஒரு குழந்தை சட்டை ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு பெட்டியை அப்படியே மூடிவிட்டாள் அல்லவா. முதல் தடவையாக இளங்கோவின் தாயான மணிமொழியின் பெட்டியை திறந்தபோது நடந்தது இது. மாமியார் குழந்தைக்கு நிறைய சட்டைகளும் மற்றவையும் தைத்து குழந்தைக்கு வேண்டிய பொருளையும் நிறைய வாங்கிவிட்டதால் பெட்டியை திறக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் அப்புறம் போய்விட்டது. அதற்கு பிறகு பல நாட்கள் கழித்து இப்போதுதான் 2வது தடவையாக அந்த பெட்டியை திறக்கிறாள். பெட்டியை திறந்ததும் மேலாக அந்த புகைப்படம். முத்தழகின் அண்ணன் அரசுவும் அவன் மனைவி மணிமொழியும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம். புகைப்படத்தில் இருந்த அரசுவின் உருவத்தை நன்றாக பார்த்தாள். முதல் தடவை இந்த பெட்டியை திறந்தபோது இந்த படத்தில் இருக்கும் அரசுவை உற்று பார்க்க நேரம் இல்லை. ஆனால் இப்போது அந்த புகைப்படத்தில் இருந்த அரசுவை நன்றாக பார்த்தாள். இளையவரை போல இவர் ஒன்றும் அப்படி அழகா இல்லை. இவரை விட இளையவர் கொள்ளை அழகு. இளையவர் தம்பியானாலும் இவரை விட உயரமாக இருப்பார் போல் இருக்கிறதே. அண்ணனை விட தம்பி உயரமாக எத்தனை குடும்பங்களில் இல்லை. நிறம் கூட மார் நிறமாகத்தான் இருந்திருப்பார் போல இருக்கிறது. புகைப்படத்தில் நிறத்தையெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பது? ஏனோ முத்தழகுவை அவள் மனம் மிகவும் நினைத்தது. அப்புறம் அரசுவின் தோளோடு ஒட்டி கொண்டிருந்த அந்த மணிமொழியின் உருவத்தை பார்த்தால் அவளை பார்த்ததும் அழுகை வந்து விட்டது மணிமொழிக்கு. அந்த புகைப்படத்தை அப்படியே குப்பர வைத்துவிட்டு அழுதாள் மணிமொழி. அந்த படத்தை அப்படியே கிழித்து எறிய போனால் அப்படி யாரோ கதவை தட்டினார்கள். உடனே மணிமொழி அந்த புகைப்படத்தை கட்டிலில் கிடந்த தலையனுக்கு அடியில் வைத்துவிட்டு பெட்டியை மூடி பூட்டிவிட்டு வந்தாள். வந்து கதவை திறந்தாள். எதிரே பாவை. அக்கா, எல்லாரும் சாப்பிட வந்துட்டாங்க, நீங்கள் மட்டும்தான் சாப்பிடல, வாங்க சாப்பிட. இளையவர் சாப்பிட்டு விட்டார். அப்பாவை சாப்பிட்டு விட்டார். எங்கே அவர்? வெளியே தான் உலவி கொண்டிருக்கிறார். அதை கேட்டது மணிமொழிக்கு உள்ளத்தில் ஏதோ குத்தியதை போல இருந்தது. மௌனமாக இருந்த மணிமொழியை பார்த்து, அக்கா என்னக்கா பேசாமல் இருக்கீங்க? சாப்பாட்டை இங்கே கொண்டு வந்து தரட்டுமா? வேண்டாம் பாவை, நான் சமையலறைக்கே வந்து சாப்பிட்றேன் என்று அவளையும் அழைத்து கொண்டு புறப்பட்டாள். பாவையோடு கொஞ்சம் பேச வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு. அறை கதவு திறந்து கிடந்தது. காதலன் முத்தழகு துன்பம் கொண்டிருக்கிறான் என்று கேள்விப்பட்டதுமே கதவை கூட சாத்தாமல் போய்விட்டாளே. கதவை திறந்து போட்டுவிட்டு போவதால் என்ன நடக்கப் போகிறது என்று அவளுக்கு எங்கே தெரியப் போகிறது? மணிமொழியும் பாவையும் சமையல் அறைக்கு வந்தார்கள். மணிமொழியின் அத்தனை கேள்விகளுக்கும் பாவை பதில் சொல்லி கொண்டிருந்தாள். பாவை இளையவருக்கு என்னவோக்கா, நேற்றிரவு அவர் தூங்கி இருக்க மாட்டார் போல் இருக்கிறது. அவருடைய கண்கள் இரண்டும் பழுத்த தக்காளி பழம் போல் இருக்கின்றன. நேற்றிரவும் அவர் மாடியில் தானே படுத்திருந்தார்? ஆமாம், வழக்கம் போல நேற்றிரவும் மாடியில் தான் படுத்திருந்தார். இன்று காலையிலே நான் அவருக்கு காஃபி கொண்டு போய் கொடுக்கும்போது கூட அவர் அறையில் உலவி கொண்டு தான் இருந்தார். அதனால் என்ன? அதனால் என்னவா, நான் காஃபி கொண்டு போகும்போதெல்லாம் அவர் அறை கதவை தாளிட்டு கொண்டு தூங்கிட்டு தான் இருப்பார். நான் சென்று கதவை தட்டியதும் எழுந்து வந்து தான் கதவை திறப்பார். காஃபியை கொடுத்து விட்டு வருவேன். இன்றைக்கே கதவு திறந்தே கிடந்தது. அவர் எழுந்து உலவி கொண்டிருந்தார். நான் அறைக்குள் நுழைந்ததும் அவர் என்னை திரும்பி பார்த்தார். அவர் முகத்தை பார்த்த நான் அச்சம் கொண்டேன். காஃபியை அப்படியே மேஜை மீது வைத்துவிட்டு ஓடி வந்து விட்டேன் அக்கா. இதை கேட்டதும் அழ வேண்டும் போல் இருந்தது மணிமொழிக்கு. பாவை எதிரே எப்படி அழுவது? கொஞ்ச நேரத்தில் மணிமொழி சாப்பிட்டு விட்டு எழுந்தாள். அவள் கண்கள் கலங்கி இருந்தன. வந்ததும் அவளுக்கு தெரிந்தது தன் அறை கதவை அப்படியே திறந்து போட்டுவிட்டு போனது. அறைக்குள் நுழைந்ததும் கதவை சாத்தி தாளிட்டு விட்டு தலையணை கடியில் தான் வைத்துவிட்டு போன அந்த புகைப்படத்தை எடுத்து கிழிப்பதற்காக தலையணையை எடுத்தாள். தலையணை கடியில் அவள் வைத்துவிட்டு போன அந்த புகைப்படத்தை காணோம். தலையணை கடியில் கொஞ்ச நேரத்துக்கு முன்பு தான் வைத்துவிட்டு போன புகைப்படத்தை காணோம் என்றதும் அறை கதவு திறந்து கிடந்ததால் எவரோ வந்து புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்பதும் மணிமொழிக்கு திண்ணமாக தெரிந்துவிட்டது. அதனால்தான் மற்ற இடங்களில் அந்த புகைப்படத்தை தேடும் முயற்சியை மணிமொழி மேற்கொள்ளவே இல்லை. நீண்ட நேரத்துக்கு பிறகு தன்னைத்தானே தேற்றிக்கொண்ட மணிமொழி கண்களை துடைத்து கொண்டு ஒரு முடிவுக்கு வந்தாள். நேராக சமையல் அறைக்கு போய், பாவை, இளையவர் பால் சாப்பிட்டு விட்டாரா? இன்னும் இல்லை அக்கா. என்னிடம் கொடு, நான் கொண்டு போய் கொடுக்கிறேன். சரி அக்கா.
மணிமொழி பாலை வாங்கி கொண்டு இருளில் உலவிக் கொண்டிருந்த முத்தழகிடம் வந்தாள். கையில் பாலுடன் வந்து நிற்கும் மணிமொழியை ஒருமுறை நிமிர்ந்து பார்த்த முத்தழகு மீண்டும் மௌனமாக உலவத் தொடங்கினான். கொஞ்ச நேரம் நின்று பார்த்த மணிமொழி, பால் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் ஏன் அண்ணி பாலை எடுத்துகிட்டு வந்தீங்க? உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நானே பாலை எடுத்துக்கொண்டு வந்தேன். என்னிடம் பேச என்ன அண்ணி இருக்கிறது? உங்கள் கண்கள் இரண்டும் சிவந்திருக்கின்றன என்று பாவை சொன்னாள். உண்மைதான். என் முகத்தை கண்ணாடியில் பார்த்துவிட்டு எனக்கே பயமாகத்தான் இருந்தது. நீங்கள் நேற்று முழுவதுமே கண் விழித்திருக்கிறீர்கள். ஆமாம் அண்ணி, நேற்றிரவு எனக்கு தூக்கமே வரவில்லை. அதனால்தான் இரவு முழுவதும் விழித்து கொண்டே கிடந்தேன். என் மனதில் அமைதி இல்லை அண்ணி. உங்கள் மனதில் அமைதி இல்லாமல் போனதற்கு நான் தான் காரணமா? ஆமாம் அண்ணி, நீங்கள்தான் காரணம். அவன் சொன்ன விதம் கேட்டு மணிமொழியின் கையில் இருந்த பால் குவளை கீழே விழுந்தது. என்ன அங்கே என்று கேட்டுக்கொண்டே கையில் குழந்தை இளங்கவுடன் அடுத்த அறையில் இருந்த அம்மா வெளியே வந்தார். அதை பார்த்தது மணிமொழி கேவி கேவி அழுது கொண்டே அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டாள். முத்தழகு கொஞ்சம் தன்னை சமாளித்து கொண்டு, அம்மா, இருட்டில் ஏன் வரீங்க? அறையிலே இருங்க. நான் இங்கே நடந்துட்டு இருந்தேன். இருட்டில் தண்ணி இருந்த குவளை தெரியாமல் தட்டிட்டேன், அவ்வளவுதான். நீயாடா முத்தழகு? இருட்டில் அங்கே என்னடா பண்ணுற? சும்மா உலாத்திட்டு இருந்தம்மா. நீங்கள் போய் படுத்துக்கொள்ளுங்கம்மா. ஆகட்டும்டா, நீயும் போய் படுத்துக்கோ. நான் கண் விழித்தால் உடம்புக்கு ஆகாதப்பா உனக்கு என்று சொல்லிக்கொண்டே குழந்தை இளங்கவுடன் அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டாள். முத்தழகு இருட்டிலே அங்கேயே நின்று கொண்டிருந்தான். மணிமொழியின் மனமும் அவனுக்கு தெரிந்துதான் இருந்தது.